Hi, hello my dear friends and subscribers. Welcome back to Crickall's YouTube channel. Still in the channel subscribe பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம சேனலை subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள bell icon-ஐ press பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சவுத் ஆப்பிரிக்கன் T20 லீகோட 25வது மேட்ச் ஜோபக் சூப்பர் கிங்ஸ் vs சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப் இந்த பர்టిక్యులர் ரெண்டு டீம்ஸ்கான full preview and then grand league ஆன டீம் எப்படிலாம் மேக் பண்ணலாம் and then captain and vice captain ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் and then ஜோபக் சூப்பர் கிங்ஸ் ரெண்டு டீமுக்குமே இது ரொம்ப முக்கியமான மேட்ச். ஜோபக் சூப்பர் கிங்ஸ் ஆல்மோஸ்ட் 8 மேட்சை ப்ளே பண்ணிட்டாங்க. பேலன்ஸ்னா அவங்களுக்கு ரெண்டு மேட்ச் தான் இருக்கு. அந்த ரெண்டு மேட்சுமே மஸ்ட் வின் மேட்சா தான் இருக்கணும். அப்பனா தான் அவங்க குவாலிஃபயர் ஆவாங்க பிளே ஆஃப்க்குள்ள. ஸோ ரெண்டு டீமுமே ரொம்ப முக்கியமான மேட்ச். இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்போ நடக்க போகுது அப்படின்னா 31 ஜான் வெனஸ்டே நைட்டு 9 மணிக்கு வேண்டரஸ் ஸ்டேடியம் ஜோனஸ்பர்க்கில் தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீமும் கிராண்ட் லீக்கான டெமோ டீமும் ஃப்ரீயாகவே வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க நண்பா. நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் ½ அன் ஹவரில் ஸ்மால் லீக்கான டீம் கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம டீமை ஒரு பேஸ் டீமாக எடுத்து அதில் உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் எல்லா மேட்சுமே ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்லேருந்து லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனலில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக 3 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் ஜோபக் சூப்பர் கிங்ஸ் 2 மேட்சும் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் 1 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஜோபக் சூப்பர் கிங்ஸ் கொஞ்சம் அப்பர் சைடாக இருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனால் இந்த சீசனில் பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் தான் கொஞ்சம் அப்பர் சைடில் இருக்காங்க. ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஆனால் ஜோபக் சூப்பர் கிங்ஸ் லாஸ்ட் மேட்ச் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மேட்ச் வின்னிங் நாக் ஆடி இருந்தாங்க. ஸோ ஒரு டீமே ஒரு பேக் டு ஃபார்மில் வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த மேட்ச் அனல் பறக்கிற போட்டியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஃபேண்டசியில் நீங்கள் இன்னும் ப்ளே பண்ணுறதுக்கு ட்ரீம் 11க்கு மாறாக ஒரு ஆப் தேடிட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் பேட் பால் 11 ஆப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட் பால் 11 ஆப்போட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். பேட் பால் 11 ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் அண்ட் தென் ஹெட் டு ஹெட்டுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் உள்ள கான்டெஸ்ட் 4 பேர் உள்ள கான்டெஸ்ட்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். ரெகுலராக நான் வந்து மேட்ச்சுக்கு ஒரு 3000 4000 இந்த மாதிரி ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பேட் பால் 11 ஆப் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். எதனால் அப்படின்னா இங்கே காம்படிஷன் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இப்போ ட்ரீம் 11 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே டீமை ரிஸ்க்காக தான் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இங்கே பேட் பால் 11 ஆப்பில் கண்டிப்பாக எல்லாருமே சேஃபாக மோதும் நீங்கள் மட்டும் 1 or 2 பிளேயர்ஸை கொஞ்சம் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்க. அந்த ரிஸ்க்லேயும் லோ பர்சன்டேஜில் கொஞ்சம் நல்ல கேப்பபிலிட்டி உள்ள பிளேயர்ஸை நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் டெய்லி எல்லா மேட்சுமே நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா பெருசாக கிராண்ட் லீக் எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் நம்ம 1 கோடி வின் பண்ணோம் 1.5 கோடி வின் பண்ணோம் அந்த மாதிரி நம்ம கிராண்ட் லீக்கில் ப்ளே பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பேட் பால் 11 ஆப் சூட்டபுளாகவே இருக்காது. ஆனால் ரெகுலராக ஒரு 4000 5000 மேட்ச்சுக்கு ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பேட் பால் 11 ஆப் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் டீமை பிக் பண்ண ரொம்பவே கஷ்டப்படுறீங்க அப்படின்னா சிங்கிள் ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சிங்கிளில் 5 பிளேயர்ஸை கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து ஒரே ஒருத்தரை மட்டும் தான் சூஸ் பண்ண போகிறோம். கேப்டன் வைஸ் கேப்டன் எதுவுமே கொடுக்க தேவையில்ல. கொடுத்துருக்க 5 பிளேயர்ஸை பற்றி அனலைஸ் பண்ணுங்கள். அதில் யார் நல்லா ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி அவங்கள நீங்கள் பிக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் மேட்ச்சுக்கு உங்களால் 2000 3000 வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்க முடியும். லூடோ கேம்ஸ் விளையாடலாம். இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன் இருக்குது. ரொம்ப பெஸ்ட்டான ஆப் பேட் பால் 11 ஆப். நீங்கள் மற்ற ஆப்பில் கம்பேர் பண்ணும்போது பேட் பால் 11 ஆப்பில் என்ட்ரி ஃபீ ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ பேட் பால் 11 ஆப்பை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களே பெட்டர் ரிசல்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க. பேட் பால் 11 ஆப்போட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து ஜாயின் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக டெலகிராம் சேனலோட லிங்க்கும் பேட் பால் 11 ஆப்போட லிங்க்கும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கேருந்து கூட எடுத்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பிச் ரிப்போர்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வேண்டரஸ் ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பேட்டர்ஸ்க்கு தான் ரொம்பவே ஃபேவரபுளான பிச். ஏன்னா பேட்டிங்கோட பேரடைஸ்னே சொல்லலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம
ஏசியன் கண்ட்ரிஸ் விட்டு அனதர் போயிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக பேட்டர்ஸ்க்கு தான் ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்கும். அது பர்டிகுலர்லி சவுத் ஆஃப்ரிக்கன் பிட்ச்னால் சொல்லவே தேவையில்லை, பேட்டர்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரபுளான பிட்ச். அண்ட் தென் இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 179, அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 145. ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுற டீமுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இந்த மேட்ச்சில். அண்ட் தென் வென்யூ ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடைசியாக நடந்த 5 T20 மேட்சஸ் இந்த வென்யூவில் 61 விக்கெட்ஸ் ஓவராலாக எடுத்திருக்காங்க. அதில் ஃபேசர்ஸ் 38, ஸ்பின்னர்ஸ் 23 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலாக ஸ்பின்னர்ஸையும் ஃபேசர்ஸையும் கம்பேரிட்டிவ்லி ஃபேசர்ஸ்க்கு தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி சவுத் ஆஃப்ரிக்கன் பிட்ச் அப்படின்னாலே ஃபேஸ் பவுலர்ஸ் அண்ட் தென் பேட்டர்ஸ்க்கு தான் ரொம்பவே சாதகமாகவும் இருக்கும். இந்த வென்யூவோட ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 179. இப்போது ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்த்துருவோம். ஜோபக் சூப்பர் கிங்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ரீசா ஹென்ட்ரிக்ஸ், ஃபேஃப் டு பிளஸிஸ் ரெண்டு பேரும் இனிஷியலாக இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஒன் டவுனில் லியூடிஸ் பிளாய், எஸ் மக்கன்யா, மொயின் அலி, டேனியல் ஃபெராரி, டேவிட் விசா, ரொமரியோ செஃபார்ட், நாண்ட்ரி பர்கர், லிசார்ட் வில்லியம்ஸ், இம்ரான் தாஹிர். இதான் ஜோபக் சூப்பர் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அண்ட் தென் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் சைடு வந்தோம் அப்படின்னா டேவிட் மலனோ, ஜே ஹேர்மன் ரெண்டு பேர் தான் இனிஷியலாக இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஒன் டவுனில் டாம் ஆபல், அண்ட் தென் ஐடன் மார்க்ராம், டி ஸ்டப்ஸ், பேட்ரிக் கிரெகர், மார்க்கோ ஜான்சன், எல் டாசன், எஸ் ஹார்மர், ஓ பாட்மன், டேனியல் போரல். இதான் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்போட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். இப்போ ரெண்டு டீமில் இருந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் பண்ணுறதான பாசிபிள் இருக்குது. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருப்பாங்க, கிராண்ட் லீக்கான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான சூட்டபிள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு டீமை பிக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். ஜோபக் சூப்பர் கிங்ஸ் சைடு வந்தோம் அப்படின்னா யாருக்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டியூவல் ஆப்ஷன் இருக்க பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஜோபக் சூப்பர் கிங்ஸ் சைடு எடுத்துட்டோம் அப்படின்னா மொயின் அலி டியூவல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். இனிஷியலாக நியூ பால் இந்த மேட்ச் பவுல் பண்ணுறதான பாசிபிள் இருக்குது. ஏன்னா ஆப்போசிட் டீம் எடுத்துட்டோம் அப்படின்னா டேவிட் மலர், ஜே ஹேர்மன் ரெண்டு பேருமே டாப் ஆர்டரில் இருக்கவங்க லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் இருக்கனால கண்டிப்பாக மொயின் அலி நியூ பால்லே பவுல் பண்ணுவார். அதுவும் ஆப்போசிட் டீமில் டேவிட் மலன் ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப வீக். ஸோ அதுவும் ஆஃப் பிரேக் ஸ்பின்னர்ஸ்க்குலாம் நிறையாவே ஸ்ட்ரகிள் ஆவார். ஸோ இயர்லியாக மொயின் அலி ஒரு விக்கெட்டை, அதுவும் பர்டிகுலர்லி டேவிட் மலனோட விக்கெட் எடுக்கிறதான பாசிபிள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் தென் இயர்லேயே ஒரு விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். ஸோ அண்ட் தென் லாஸ்ட்டாக ஒரு விக்கெட் எடுக்கிறார் அப்படின்னா ஓவராலாக அவுட் இருந்து நம்ம இந்த மேட்ச் 2 விக்கெட் வரைக்கும் சாலிடாக மொயின் அலிட்டு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பேட்டிங்கில் உள்ளே வந்தாலும் ஒரு 10 ரன் அடித்தா கூட போதும். ஃபேண்டசி வைஸ் பார்க்கும்போது ஒரு 70லேருந்து ஒரு 80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரதுக்கான பாசிபிள் ரொம்பவே மொயின் அலி கிட்ட அதிகமாகவே இருக்குது. ஸோ மொயின் அலி டியூவல் ஆப்ஷனில் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இந்த மேட்ச் இருப்பார். அண்ட் தென் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா ரொமரியோ செஃபார்ட். ரொமரியோ செஃபார்ட் பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் பேட்டிங்கில் ஒரு கொலாப்ஸ் ஆகுது. கொஞ்சம் இயர்லியாக விக்கெட்டை விட்டுட்டாங்க அப்படின்னா ரொமரியோ செஃபார்ட் உள்ளே வந்து குயிக் ஃபயராக ஸ்கோர் ஆடக்கூடிய பிளேயர் தான். அந்த அவருமே டியூவல் ஆப்ஷன் பவுலர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி 4 ஓவர் பவுல் பண்ணுறாரா, அதில் 1 or 2 விக்கெட்ஸ் மேக்ஸிமம் எல்லா மேட்சுமே எடுத்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஒரு விக்கெட் எடுக்கட்டுமே அதிலே ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடுவார். ஆல்மோஸ்ட் உள்ளே ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு 24, ஸோ 29 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடுறாரு. சப்போஸ் பேட்டிங் உள்ளே கிடைக்குது, ஒரு 5 ரன் அடித்தா கூட ஆல்மோஸ்ட் இவர் வந்து நம்ம ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸை நம்ம சாலிடாக ரொமரியோ செஃபார்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ டியூவல் ஆப்ஷனில் மொயின் அலி ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக கொடுங்க. அண்ட் தென் ரொமரியோ செஃபார்ட்டுக்கு நீங்கள் செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஜோபக் சூப்பர் கிங்ஸோட பேட்டிங் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாப் ஆர்டரில் இருக்க 3 பேர்த்துக்குமே நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் இந்த மேட்ச் கொடுக்கலாம். ரீசா ஹென்ட்ரிக்ஸ் பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 40+ ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 23 ஆவரேஜ் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா குயிக் ஃபயராக ஒரு 30+ ரன் அவர் பேட்லேருந்து நம்ம சைடாக எதிர்பார்க்கலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு 10லேருந்து ஒரு 20 ரனுக்குள்ளே அவர் விக்கெட் பெறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த மேட்ச் ஜோபக் சூப்பர் கிங்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான மேட்ச், ஒரு குரூசியலான மேட்ச். எப்போவுமே ரீசா ஹென்ட்ரிக்ஸ் பேட்லேருந்து ஒரு 25+ ரன் சாலிடாக ஆடக்கூடிய பிளேயர். ஸோ நீங்கள் சேஃபாக நீங்கள் அவரை மூவ் ஆன் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஃபேஃப் டு பிளஸிஸ் பேக் டு ஃபார்ம்னே சொல்லலாம். லாஸ்ட் மேட்ச் எக்ஸ்ட்ராடினரியான நாக் ஆடினார் மும்பை கேப்டனுக்கு எகெயின்ஸ்டாக, எம்ஐ கேப்டனுக்கு எகெயின்ஸ்டாக 20 பாலில் 50+ ரன் அடிச்சிருந்தார். ஸோ ஃபேஃப் டு பிளஸிஸ் ஒரு பேக் டு ஃபார்ம். அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் அதிகமாக நமக்கு தெரியும்.
லாக் ஆன் லாக் ஆஃபில் தான் நிற்பார். ஸோ அந்த மாதிரி டைமில் எல்லா மேட்சுமே ஒரு கேட்சாவது மினிமம் பிடிச்சிடறாரு. ஸோ அதிலே ஒரு 8 பாயிண்ட் உள்ளே ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு 4 பாயிண்ட், இங்கே 12 பாயிண்ட் வந்துடுறாரு. பேட்டிங்கில் உள்ள வந்து ஒரு 20 ரன் அடித்தா கூட ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடுறாரு. ஆல்மோஸ்ட் ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம ஃபேஃப் டு பிளஸிஸ்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் எல் டு பிளாய் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராடினரியாக லாஸ்ட் மேட்ச் ஓப்பன் ஆடினார், குயிக் ஃபயராக ஸ்கோர் ஆடினார். அவருமே 40+ ரன் ஆடக்கூடிய ஆடி இருக்காரு. இந்த மேட்ச் அதே பாசிட்டிவ் இன்டென்டோட தான் ஸ்டார்ட் பண்ணுவார். உள்ளே வராரா ஒரு 15 பால் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 25+ ரன் சாலிடாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 25+ ரன் ஆடினா கூட ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடுவார். ஈஸியாக அவர் ட்ரீம் டீமுக்குள்ளேயே வரதுக்கான பாசிபிள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ஜோபக் சூப்பர் கிங்ஸ்லேருந்து மொயின் அலி, ரொமரியோ செஃபார்ட், ரிசா ஹெண்ட்ரிக்ஸ், ஃபேஃப் டு பிளஸிஸ், எல் டு பிளாய் இவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த மேட்ச் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் வேறு யாருக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா இம்ரான் தாஹிர். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை எல்லா மேட்சுமே பயங்கரமாக கொடுத்துட்ருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா எப்படினாலும் மேட்சுக்கு எந்தெந்த முக்கியமான பேட்ஸ்மேனோட விக்கெட் வேணுமோ அப்போ எல்லாமே இம்ரான் தாஹிர் விக்கெட்டை எடுத்து கொடுத்துறாரு. அவுட்லேருந்து நம்ம 1லேருந்து ஒரு 2 விக்கெட் எடுக்கலாம். ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்காக இம்ரான் தாஹிர் இந்த மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா லெகிக்கு எப்போவுமே பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் ட்ரபுள் ஆவாங்க அடித்து ஆடும்போது. அதுவும் பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ்லலாம் லெகி பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இம்ரான் தாஹிர்ட்டேருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் நம்ம சாலிடாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபாஸ்ட் யூனிட் வந்துட்டோம் அப்படின்னா நாண்ட்ரி பர்கர், லிசார்ட் வில்லியம்ஸ் 2 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அண்ட் தென் மொயின் அலி ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ரொமரியோ செஃபார்ட் அண்ட் தென் இம்ரான் தாஹிர் மோஸ்ட்லி இவங்க தான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதான பாசிபிள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொயின் அலி ஒரு 3 ஓவர், ரொமரியோ செஃபார்ட் ஒரு 3 ஓவர் தான் பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்குது ஒரு 2 ஓவர் டேவிட் விசாட் எதிர்பார்க்கலாம். டேவிட் விசா லாஸ்ட் மேட்ச் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிருந்தனால கண்டிப்பாக பெருசாக அவருக்கு ஓவர் தருவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். பேட்டிங் ஆப்ஷன் ரொம்ப கீழே வராரு. ஜோபக் சூப்பர் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறாங்க அப்படின்னா டேவிட் விசாவை ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கை ஒரு 30% டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் சேசிங் அப்படின்னா டேவிட் விசா பெருசாக தேவைப்பட மாட்டார். ஸோ நாண்ட்ரி பர்கர், லிசார்ட் வில்லியம்ஸ் இவங்க 2 பேர்த்தையுமே நீங்கள் சஃபுல் பண்ணி 50-50 ஆப்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 கிராண்ட்லி டீமாக ஒரு 5 டீமில் நாண்ட்ரி பர்கரும் லிசார்ட் வில்லியம்ஸும் ஒரு 5 டீமில் இந்த மாதிரி நீங்கள் சஃபுல் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் மக்கானியா ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற ஒரு 20% டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் டேனியல் ஃபெராரி பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இருந்தாலும் பேட்டிங் டவுன் ரொம்ப கீழே வராரு. அவ்வளோ எஃபெக்டிவாக இன்னும் எந்த மேட்சும் ஆடலை, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். அவரை நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற ஒரு 30% டீமில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஜோபக் சூப்பர் கிங்ஸோட இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னா ரிசா ஹெண்ட்ரிக்ஸ், ஃபேஃப் டு பிளஸிஸ், எல் டு பிளாய், மொயின் அலி, ரொமரியோ செஃபார்ட் அண்ட் தென் நாண்ட்ரி பர்கர், எல் வில்லியம்ஸ் 2 பற்றி சஃபுல் பண்ணிக்கோங்க. இம்ரான் தாஹிர் இவங்க எல்லாரும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸாக வந்துடுவாங்க. எஸ் மக்கானியா, டேவிட் விசா, டி ஃபெராரா இவங்களை எடுத்து நீங்கள் சஃபுல் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர் ஐடன் மார்க்ராம், மார்க்கோ ஜான்சன் 2 பேருமே ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷனில் தான் இருப்பாங்க. ஐடன் மார்க்ராம் வந்து நம்ம ஒரு 2லேருந்து ஒரு 3 ஓவர் பவுலிங்கில் எதிர்பார்க்கலாம். அதில் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, மேட்சுக்கு ஒரு கேட்ச் அவர் பிடிச்சிடறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் இதுலேயே ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடுறாரு. பேட்டிங்கில் உள்ள வந்து ஒரு 15 ரன் அடித்தா கூட இவர்கிட்ட வந்து நம்ம ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம சாலிடாக ஐடன் மார்க்ராம்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு சேஃபான ஆப்ஷனில் வந்துடுவார். அண்ட் தென் மார்க்கோ ஜான்சன் பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கிறதுனால 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதுனால அவர்கிட்ட நம்ம 1லேருந்து ஒரு 2 விக்கெட் நம்ம சாலிடாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆப்போசிட் டீமில் இனிஷியலாக ஓப்பன் பண்ணக்கூடிய ரிசா ஹெண்ட்ரிக்ஸ், ஃபேஃப் டு பிளஸிஸ் 2 பேருமே லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகும்போது மார்க்கோ ஜான்சன் இனிஷியலாக நியூ பால்லேயே ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இனிஷியலாக ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா பேலன்ஸ் ஒரு விக்கெட்டை டெத்தில் பவுல் பண்ணும்போது கூட ஈஸியாக எடுத்துருவார். ஸோ 2 விக்கெட் வரைக்கும் நம்ம மார்க்கோ ஜான்சன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடுவார். ஈஸியாக ட்ரீம் டீமுக்குள்ள வந்துடுவார். ஸோ மார்க்கோ ஜான்சன், ஐடன் மார்க்ராம் 2 பேர்த்தையும் ஒரு மஸ்ட் பிக்காக நீங்கள் இந்த மேட்ச் நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் தென் பேட்டிங் ஆப்ஷன் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா டேவிட் மலர், ஜே ஹெர்மன் 2 பேரும் இனிஷியலாக இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. டேவிட் மலர் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப ட்ரபுள் ஆவார். ஸோ அந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் ட்ரபுள் ஆகும்போது கொஞ்சம் இயர்லியாக விக்கெட் வரதான சான்ஸ் இருக்குது. ஏன்னா அதுவும் பர்டிகுலர்லி ஆப்போசிட் டீமில் மொயின் அலி ஆஃப் பிரேக் ஸ்பின்னர் இருக்கனால டேவிட் மலன் கொஞ்சம் இயர்லியாக விக்கெட் வரதான சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வேணால் சன்ரைசர்ஸ் பேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷனில் வேணால் நீங்கள் அவரையும் ஹெர்மனையும் சஃபுல் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெர்மனும் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு ட்ரபுள் ஆகிறாரு. ஸோ 2 பேர்த்தையும் 50-50 ஆப்ஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேசிங் அப்படின்னா நீங்கள் டேவிட் மலனா நீங்கள் ட்ராப் பண்ணியே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அண்ட் தென் டாம் ஆபல் ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச் ஒரு எக்ஸ்ட்ராடினரி நாக் ஆடி இருந்தார். ஸோ அவர் பேட்டில் இருந்து நம்ம சாலிடாக ஒரு 20+ ரன் கன்சிக்யூட்டிவாக எல்லா மேட்சும் ஆடிட்டு இருக்காரு. அதுவும் பர்டிகுலர்லி இந்த வென்யூவில் 35+ ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம ஒரு 20+ ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்காக இருப்பார் டாம் ஆபல். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி ரிஸ்க் எடுங்க அவரை வச்சு. இந்த மேட்ச் ஒரு 20 ரன்னுங்கிறது ஒரு 40 ரன் ஆட்டார் அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்காக டாம் ஆபல் இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் தென் விக்கெட் கீப்பரில் வரல டி ஸ்டப்ஸ், அவர் தான் இந்த மேட்ச் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். டேனியல் ஃபெராரியை ட்ராப் பண்ண போகிறோம். டி ஸ்டப்ஸ் பொறுத்த வரைக்கும் குயிக் ஃபயராக ஒரு 15+ ரன் ஆடினா கூட போதும். விக்கெட் கீப்பரில் கேட்சோ ஸ்டம்பிட்டோ கிடைக்குது அப்படின்னா அதில் ஒரு 10 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடுறாரு. ஓவராலாக ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்டப்ஸ் கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஈஸியாக ட்ரீம் டீமில் வரதுக்கான பாசிபிளும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ சன்ரைசர்ஸோட பவுலிங் யூனிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல் டாசன், எஸ் ஹார்மர், ஓ பாட்மன், டி ஓரல் இந்த மாதிரி ஒரு 4 பவுலரோட தான் வரப்போகிறாங்க. அண்ட் தென் மார்க்கோ ஜான்சன், அண்ட் தென் 6th பவுலிங் ஆப்ஷனில் ஐடன் மார்க்ரம் இன்னும் தான் பவுலிங் யூனிட் ட்ரை பண்ண போகிறாங்க. இனிஷியலாக நியூ பால் பொறுத்த வரைக்கும் ஓ பாட்மன் அண்ட் தென் மார்க்கோ ஜான்சன் 2 பேர் தான் இனிஷியலாக நியூ பால் போல் பண்ணுறாங்க. ஓ பாட்மன் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. எப்படினாலும் மேட்சுக்கு ஒரு 2 விக்கெட் ஆகுது எடுத்து கொடுத்துறாரு. விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி பாட்மன்ட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் 80% டீமில் அவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் டேனியல் ஓரல், இந்த மேட்ச் நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம லோப்பர் ஸ்டேப்பிக்கில் டேனியல் ஓரலை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா மிடில் தான் ஓவர் பவுல் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி மிடில் பவுல் பண்ணும்போது இவர் ஓவர் டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இவருக்கும் 1லேருந்து ஒரு 2 விக்கெட் மேட்சுக்கு கிடச்சிருது. அந்த 2 விக்கெட்டுங்கிறது 3 விக்கெட்டாக கிடச்சிருச்சு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்காக டேனியல் ஓரல் இருக்கிறதான சான்ஸ் இருக்குது. இந்த மேட்ச் நம்ம அவரை வச்சு தான் ரிஸ்க் எடுக்க போகிறோம். ரிஸ்க் ஆப்ஷனில் நம்ம யார் யாரை ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா டாம் ஆபல் அண்ட் தென் டேனியல் ஓரல் இவங்க 2 பேர்த்தையும் தான் நம்ம இந்த மேட்ச் ரிஸ்க் எடுத்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். எல் டாசன், எஸ் ஹார்மர் இவங்க 2 பேர்த்தையும் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற ஒரு 10% டீமில் மட்டும் நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்ரிக் கர்கர் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர் இருந்தாலும் கொஞ்சம் இயர்லியாக விக்கெட் விட்டுருவார். பட்டுருச்சு அப்படின்னா ஸ்கோர் வரும், இல்லை இயர்லியாக விக்கெட்டை பறி கொடுக்கறதான பாசிபிள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அவரையுமே நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற ஒரு 10% டீமில் மட்டும் நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது கிராண்ட் லீக்கான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான பாசிபிள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் 1, ஃபேஃப் டுப்ளசிஸ் 2, லியூடுப்ளாய் 3, மொயின் அலி 4, ரொமரியோ சஃபார்ட் 5, இம்ரான் தாகிர் 6, நாண்ட்ரி பர்கர், லிசார்ட் வில்லியம்சன் பற்றி சஃபுல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் 7, டாம் ஆபல் 8, ஐடன் மார்க்ராம் 9, டி ஸ்டப்ஸ் 10, மார்க்கோ ஜான்சன் 11, ஓ பாட்மன் 12, டேனியல் ஓரல் 13. சன்ரைசர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறாங்க அப்படின்னா டேவிட் மலன், இல்லை செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா எல் ஹார்மன் 14. இந்த 14 பிளேயர்ஸும் நீங்கள் மல்டிபிள் கிராண்ட் லீக்கில் சஃபுல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 14 பேர்லேருந்து ஒரு 8 பேர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாலே நம்ம மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் நமக்கு ரிட்டர்ன் ஆகிறதான பாசிபிள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளாக இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சேஃபான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு ஐடன் மார்க்ராம், மொயின் அலி 2 பேருமே டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்னால 2 பேருமே சேஃபான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருப்பாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்கள தான் சேஃபாக கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இதில் நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா மார்க்கோ ஜான்சன், ரொமரியோ சஃபார்ட் இவங்க 2 பேரும் ரிஸ்க்கான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளாக இருப்பாங்க. அண்ட் தென் ஃபேஃப் டுப்ளசிஸ் அவருமே ரிஸ்க்கான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளாக இருப்பாங்க. ஸோ மார்க்கோ ஜான்சன், ரொமரியோ சஃபார்ட், ஃபேஃப் டுப்ளசிஸ் அண்ட் தென் எல் டுப்ளாய் இவங்க எல்லாருமே ரிஸ்க்கான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளாக இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் மல்டிபிள் கிராண்ட் லீக்கில் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் சஃபுல் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை பாய்.